இடத்துல சொல்லியிருப்பார்ல, எந்த இடத்துல. நான் எடுத்துக்காட்டுக்கு இந்த ஊர்ல கோசுக்குறிச்சியில நாடகம் நடக்குது. எந்த ஊர்ல நடக்குது? கோசுக்குறிச்சியில. இந்த நாடக அமைப்பாளர் பேர் என்ன? அமைப்பாளர் செல்லத்துறை. செல்லத்துறை. இப்படி எல்லாம் பேர் இருக்கா இல்லையா? அப்ப சிவாய நமகன் இந்த உலகத்துல முதலா சொன்னவர் யாரு? செட்டை கட்டணும்னு அந்த கோவரத்துல குழாயில கடிச்சு. என்ன கடி? ஏடா உங்க தம்பியை விட நீ முட்டா பையனா இருப்போம். அம்மா அப்புறம் செட்டை கட்டினா ஓம் நமச்சிவாய ஆமா சொல்லும்ல. அது பாடல்ல பாடிறாரு. பாடல்கள்ல பாடி இருக்கும். அப்புறம் அது உண்மையானே. அப்புறம் அது இன்னைக்கு தானயா பாடிச்சு. நான் சொல்றது கோசுக்குறிச்சி நாடகத்துல சொல்றது யாருன்னா லாலா லாலா கடை பூட்டி அழிச்சு கடை ரேடியா. அட சண்டாளா பாவியலா, இவங்களோட சேர்ந்து நானும் கிறுக்கனா போயிருவோம் போல இருக்கு. ஐயோ கண்ணை கட்டுது இப்பவே எனக்கு. டேய் சரி இங்க வாங்கடா, உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். என்ன வேணாலும் டக்குனு பதில் சொல்லுவா. இதுல யாரா அண்ணன் யாரா தம்பி? அவர் அண்ணன் நான் தம்பி. யார் அண்ணனா இருக்கும்போது யார் தம்பி? அவன் நான் அண்ணனா, அவன் அண்ணனா பொழப்பிட்டாரு. டேய் யாரா அண்ணன் யாரா தம்பி? அவர் அண்ணன் நான் தம்பி. அப்ப நீ தம்பியா இருக்கும்போது? நான் தம்பியா இருக்கும்போது அவர் அண்ணன். அவன் அண்ணனா இருக்கும்போது? அவர் அண்ணன் இருக்கும்போது நான் தம்பி. அப்ப அவ அம்மாவோட மருமகளுடைய மாமி அவனுக்கு என்ன வேணும்? ஐயா சத்தம் எங்கடா வரேன்? ஏய் உன்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டு நீங்க தானே சொன்னீங்க. கேக்கல உள்ள. இல்ல யாரோ. ஏய் ரெண்டு பேரும் நீங்க தானே அவன் தங்கச்சி நீங்க கட்டிக்கிறோம்ங்கற, ஓ தங்கச்சி அவனுக்கு கட்டறோம்ங்கற இருக்குதுல. அவன் தங்கச்சியோட மாமியாவோட மருமையை உனக்கு என்ன வேணும்? அண்ணே வைத்த கலக்கு வெளிய விட்டுறா. டேய் டேய் இங்க வாடா. நீ வேண்டாலும் இனி பேர்ல நான் தண்ணி ஊத்தி அலசுறேன். என்ன கேட்டாரு? மாமியாவோட மாமியா என்ன கேட்டா நீங்க? வேற என்ன பண்ண போறோம்? ஆமா இது நாடகமே டைம் பாஸ். இல்ல அவரு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. அவ்வளவுதான். இருந்து பாக்க இருக்கட்டும். உங்களை பற்றி ஒரு சில விவரம் என்னை பற்றி எதுவும் கேட்கறீங்களா? நான் உங்களை பற்றி எதுவும் கேட்கணுமாடா? அண்ணே அப்படி சொல்லாதீங்க. அடையானே இப்போ இவர் பாப்பணும் இல்லையா? அவரை வரும் பேசட்டுமா? நீ எந்திரிச்சு போ. நீ எந்திரிச்சு போய் இருக்கோ பார்க்கட்டும். போதுமா? எப்படி கேட்டா எப்படி இருக்கும்? விடுங்கண்ணே சத்த அமைதியா இருங்க. சரி தம்பி அப்படி சொல்ல கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதை விடுங்க, அது போயிட்டு போகுது. அவரே பாவம் 160 அவரா பேசுறாரு. 165 பேசுது. அது சரி, அது வேற. லூசு பைய. அவரா அந்த பேச மாட்டாங்க. 65லடா 75டா. பேச கூட்டிட்டாங்களா? நீ பாட்ல வர. என்னன்னு தெரியல. நான் குடிக்கும் போதெல்லாம் நானும் சாராயம் குடிச்சேன். நான் குடிக்கும் போதெல்லாம் சாராயம் குடிச்சா தூக்கம் வந்துடும். இப்ப என்ன சாராயமா முழிச்சுக்கிட்டே காசு வாங்கி இருக்கேன். ஓஹோ குடிச்சவங்க தூங்குறாங்க இல்ல. அது சரி, எவனுமே தூங்குறா இல்ல. சரி இருக்கட்டும். ஆக உங்க பேரு? என் பேரா வீரத்தேவன். வீரத்து வச்ச யார் வச்சது? எங்க அப்பா. எதுல வச்சாரு? யார் வாயில? எங்க அப்பா. இல்லப்பா அண்ணன் வாயில வச்சாரா உன் வாயில வச்சாரா? ரெண்டு பேர் வாயிலுமே பாப்பா. சரி ரெண்டு பேர் வாயில வைக்கும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா முழிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நான் தூங்கிட்டு இருந்தேன். அவரு முழிச்சுக்கிட்டு இருந்தா. அதுல யாரு வைக்கும் போது துப்புனது யாரு சப்புனது யாரு? அவன் துப்புனா நான் சப்புனே. ஆத்தாடி உங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா பேசணும்டா ஜாமியலா. நீ விட்டா ஆளை விட்டா கொண்டு விடுவோம் இருக்க. யோ என்னையா நீ ஏன் துப்புன நீ ஏன் சப்புன? அவன் வாயில வைக்கும் போது இனிச்சிச்சு, என் வாயில வைக்கும் போது கசச்சிச்சு. ஓஹோ இதனாலதானா? கசக்குறதுனால. சரி உங்க அப்பா பேரு? வேற என்ன? ஏய் உங்க அப்பா பேர் என்னடா? கருப்பையா. அம்மாட போய் கேட்டு வந்தேன். டேய் அப்பா பேர் என்ன? உங்க கருப்பையா. எந்த கருப்பையா? உரக்கடை கருப்பையா. ஏண்டா அறிவு கட்டவனே, அவருக்கு மகன் வேற இருக்கா. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா வேறா சொல்ல மாட்டேன். அது என்ன பேரு சொல்ல மாட்டேன் நான் கேக்குறேன் சொல்லு. அதே எங்க அப்பா ஒரு மரியாதை இல்லையாடா? என்னடா அது? ஒரு மனுஷன் ஒரு சாமி வந்து கேட்டாருன்னா சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? சரி சொல்லு. அந்த தும்முரு உடம்புக்கு தும்முருன்னா கோச்சுறானே. சரி உங்க அண்ணனையா சொல்ல சொல்றா. நீ சொல்லு. என்ன இல்ல உங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறேன். ரெண்டு பேத்துக்கு ஒரு அப்பா தானே? அட ஒரு அப்பா தான். உங்க அப்பா பேர் என்ன? அதான் சொல்ல மாட்டான். ஏண்டா எங்கடா அருவாளே? ஏண்டா அறிவு கட்டவனே, அவன் சொல்ல வந்தவனே. முகரே பாரு முகரே. ஆண்டா அவர் எப்படி மனுஷன் இங்க வந்து கேக்குறாரு தெரிஞ்சா சொல்லு. என்னை அசிங்கப்படுத்துறியா? சொல்லுப்பா. சரி நீ நான் சொல்லியா? சொல்ல மாட்டேன். ஏண்டா அறிவு. உங்க அப்பனுக்கு பேர் வச்சாங்க. எங்க அப்பன் பேரே சொல்ல மாட்டேன். அது என்ன சொல்ல மாட்டேன்? பேரே சொல்ல மாட்டேன். யாரா வச்சது உங்க அப்பாவுக்கு? உங்க ஐயா எதுல வச்சாரு? அப்போ உங்க அப்பா வாயில உங்க ஐயா தானே வச்சாரு, உங்க வாயில உங்க அப்பா தானே வச்சாரு. அப்படி வச்சதுதான் என்ன? சொல்ல மாட்டேன். டேய் கதையின் பிரகாரம் உங்க அப்பா பேர் என்ன? நம்பிராஜன். அப்படி சொல்லுங்க. நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகன். நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா பிறந்தவனா? பிறந்தவன். பிறந்தவனா என்ன பிறந்தவனா என்ன? பிறப்புனா பிறப்பு. பிறப்பு இதுதான் இது. மைக் எடுத்துக்கிட்டு மண்டே பணத்து விடுவேன். அறிவு கட்டவன் குத்தியே விடுவேன். வெளியில வந்துடும்.
இது எங்க நான் வாங்கினீங்க? அது திருடுனது. பொன்னமலை அது ஆதி காலத்து அலங்கார மாளிகையா? ஏய் எப்பா சரிங்க வாங்க. அண்ணன்னு சொல்றேன், நீ தம்பின்னு சொல்றேன். ஆக இருப்பினும் கூட உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் பிறந்தவனா பிறந்தவனான்னு கேட்டிருக்கேன். பிறந்தவன் சாமி. பிறந்தவன் தானே. யாருக்கு பிறந்தீங்க, உங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா? எங்க அம்மாவுக்கு. அப்போ உங்க அப்பனுக்கு நீ முறக்கல. இன்னைக்கு நான் முழிக்கும் போதே விளங்காத மூஞ்சில முழிச்சிட்டு வந்தேன். நாடத்துக்கு கிளம்புறேன்டா அம்மாவுக்குன்னு. அப்ப அப்பனுக்கு நான் பேக்க தூக்கும்போது அவ வந்தாண்டாலே எனக்கு விளங்கவே விளங்காது. யார் அவ? அந்த ஒருத்தி இருக்கா நம்ம வீட்டு முன்னுக்க. அதை விடுனே. விளங்காத கண்டாளி முண்டை பேக்க தூக்குன வந்தா அந்த அவ வந்ததுக்கு இப்ப நான் வந்ததுக்கு இப்ப என்ன சம்பந்தம்? கேள்வி கேட்கறீங்க, விளங்காம கேள்வி கேட்கறீங்க. சண்டால பாவி. அப்பனுக்கு பிறந்தீங்களா உங்க அம்மாவுக்கு பிறந்தீங்களா? உங்க அப்பனுக்கு பிறந்தியா? எங்க குடும்பம் பிரிஞ்சு வை கிடக்கு. எதுல கூரையா? யாருக்கு பிறந்தோம்னு பிரச்சனையா கிடக்கு. ஆக இப்படி ஒரு பிரச்சனையில பிறந்திருக்கீங்களா? அம்மாவுக்கு தான் பிறந்தா. உங்க அப்பாவுக்கு தான் பிறந்தீங்களா? அப்ப உங்க அம்மாவுக்கு நீங்க பிறக்கல. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்தோம். அம்மா வீட்டுல 5 மாசம் அப்பா வீட்டுல 5 மாசம் இருந்தீங்களா? இல்ல 2 பேருக்கு பிறந்தவங்கறீங்களே, ஏதாவது ஒரு விளக்கம் வேணுமா இல்லையா? போமா வீட்டுல போமா. நீங்க எல்லாரும் இருங்கம்மா. கிளம்புங்க. முடியல, பதில சொல்லுங்கடா. எங்க எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தான். அவங்க கல்யாணம் பண்ணாங்க பிறந்தான். ஓஹோ, கல்யாணம் பண்ணதுனால நீங்க பிறந்தீங்க. ஆமா. கல்யாணம்னா யாருக்கு என்ன கட்டணும்? எங்க அப்பாவுக்கு எங்க அம்மா தாலி கட்டினார். உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு ஏண்டா அறிவட்டவனே. இதெல்லாம் கொடுமையா இருக்கும். உங்க அம்மாவையும் உங்க அப்பா. டேய் இதுல யாரா அம்மா யாரா அப்பா? இது பேசணும் மாத்தியாச்சு சாமி. சாமி தாலி எங்க அப்பா வந்து எங்க அம்மா கழுத்துல கட்டினதால நாங்க பிறந்தோம். அப்படி சொல்லுங்க. தாலி எந்த இடத்துல கட்டினாரு உங்க அப்பா? கழுத்துல. நீங்க எங்க பிறந்தீங்க? வயித்துல. கழுத்துல கட்டினா நீங்க கழுத்துலான பிறக்கணும். நீ யாரை கேட்டுக்கிட்டு வயித்துக்கு போனே? அண்ணே இங்க தங்க. ஓ இங்க வாயா. நீங்க யாரா சொல்றீங்க? கழுத்துல தானே அவர் கயிறு கட்டினாரு. கழுத்துல சுமக்கிற கயிறுக்கு வயிற்றுல சுமக்கிற குழந்தைக்கு சம்பந்தம் இருக்காயா? சொன்னா கேக்குறியா? கிழட்டு முண்டை மூஞ்சில முழிக்காத. அவ எந்திரிக்கு முன்னே வாடான முண்டை எந்திரிச்சவனா அவ மூஞ்சிலே முழிக்கிறேன். அட சொல்லுங்கடா, பதில் சொல்லுங்கடா. சொல்லு. நீ என்ன கட்டியா? நான் என்ன கேட்டேன் அப்படின்னா கழுத்துலான கட்டினாரு உங்க அப்பா. ஆமா. நீ யாரை கேட்டுக்கிட்டு வயிற்றுக்கு போனேன்னு கேக்குறேன். ஆமா. அங்க ரூம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னா. இதுல ஒரு இரியா, நான் ஒரு சின்ன சந்தேகம் கேட்கிறேன். நீங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தன் சொல்லு. உன்ன அண்ணன் சொல்லு, என்ன தம்பி சொல்லு. உங்க அப்பாவும் அம்மா கல்யாணம் பண்ணாங்கல்ல? கல்யாணம் பண்ணிக்கின்றவங்க சொந்த பந்தத்துக்கு பூரா பத்திரிக்கை வச்சிருப்பாங்களா? வச்சாங்கல்ல. இப்ப நீங்க என்ன சொந்தம்? அவங்க மகங்கிற சொந்தம். உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணும் போது சொந்த பந்தத்துக்கு பூரா பத்திரிக்கை வச்சாங்களே, அண்ணன் தம்பி உங்க 2 பேருக்கும் பத்திரிக்கை வச்சாங்களா? புறாவனே வச்சாங்க. அண்ணே வானே பத்திரிக்கை எடுக்க போயிருக்கேன். ஓஹோ, உங்களுக்கு அப்ப வச்சுட்டாங்க. எங்க 2 பேருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டு. அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? சிங்கப்பூர்ல இருந்து. அதை மட்டும் பேசாதீங்க. என்னையா? அதை மட்டும் பேசாதீங்க. ஏன் என்ன வரும்னு கேக்குறீங்க? விடுறா, அதுக்கு என்ன சரி? ஊரு உலகம் அத்தனை பேத்துக்கும் பத்திரிக்கை வச்சு எங்க அப்ப எங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன். சண்டால பாவி, இது எந்த வகையில நியாயம்? உங்க அப்பனே கல்யாணம் ஒத்த வார்த்தை என்கிட்ட சொல்லல சாமி. உனக்கிட்ட தான் சொல்லல, உன்கிட்ட என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நீங்க இவனை பத்திரிக்கையில தாய் மாமனை போடவே இல்லை. அடச்சை, உங்க அப்பனுக்கு தாய் மாமையே அப்புறம் வருவேன். அப்போ ஒன்னே போடலன்னா நான் அந்த இடத்துக்கு நான் கூடாது. இது எதிரா கிரகமா இருக்கு. முறகட்ட குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு இப்படி சீப்பட்டுறது நம்ம. டேய் உன்னே நான் சொன்னேன் அவங்கள்ட்ட தாய் மாமனை போடணும். அப்பவே போட முடியாதுன்னு ஒரே தான் பேசினேன். சரி நான் அவனை பத்தி பேசாதீங்க. இல்லையா? தாய் மாமனை போடுறதால நான் போயிருக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு. ஏன் அப்படி? எங்க அம்மா ஆள் சூப்பர் பொம்பளை. அதுக்கு என்ன செய்ய? என்னடா உங்க அம்மா சூப்பர் பொம்பளையா? இந்த உலகத்திலே அப்ப சொன்னவன் நீ ஒருத்தன் தான். காசு வாங்க இப்படி யாரா? அட கேவலப்பட்டவன். டேய் இங்க வாங்கடா. நீங்க அப்பாவும் அம்மாவும் எங்க அம்மா அத்தாச்சி வேணும்னு சொல்லாம இருந்தீங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணும்போது நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? ஏன் பத்திரிக்கை வைக்கல? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணாங்க. சரி பண்ணல. நான் சிங்கப்பூர்ல இருந்தேன். அவன் இவன் சிங்கப்பூர் பக்கத்துல மணப்பாறையில தங்கி இருந்தான். போச்சுடா சிங்கப்பூருக்கு பக்கத்துல. அப்புறம் நான் அங்க இருந்து சைக்கிள் எடுத்து விடான்ட்டு போவேன்னு சொல்லுவேன். சைக்கிள் கேட்பேன், நான் தர முடியாது. கல்யாணம் முடிவு நான் மணப்பாறையில இல்ல, சிங்கப்பூர் பக்கத்துல அங்க கிழக்க இருக்கிற தோரங்குறிச்சி. அட சண்டால பாவியல. சரி நீ அங்க தோரங்குறிச்சில நீ யாரை புடிச்சுக்கிட்டு இல்ல யாரை புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போனேன்னு கேட்க வந்தேன். அங்க நல்லா கேட்கணும், அப்படி கேட்கணும். ஏண்டா நீ யாரை புடிச்சுக்கிட்டா? சிங்கப்பூர் எங்க அம்மாவும் தாலி கட்டி முதலிரவு நடத்துனாங்க. ஆஹா, ஓ முதலிரவு நடத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்களே வந்தோம்னு சொல்ல வர்றீங்க. இப்போ ஒரு விஷயம் கேளுங்களே, முதலிரவுன்னு ஒண்ணு நடத்தணும்ல. இன்னைக்கு வந்தா முதலிரவு, நாளைக்கு வந்தா மறு இரவு, இரவு பகல் மாறி மாறி வர்றதுக்கு நீங்க பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன?
பகல் வந்தா அப்ப குழந்தை பிறந்துரும், இரவு வந்தா ஒரு குழந்தை பிறந்துருமா? இப்ப இந்த இரவுல நேரம் குழந்தை பிறந்திருக்கணுமே, குழந்தை பிறக்கலையே, நீங்க எப்படி பிறந்தீங்க? அது இல்ல சாமி, ஆ. தாலி கட்டினவங்களும் தாலி வாங்கினவங்களும்